ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறேன். அது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷின் போட போகிறோம் அப்படின்னா டேப் வந்து ஆனில் தான் இருக்கணும். நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷினில் வந்துட்டு எவ்வளோ துணி போடணும். வாஷிங் மிஷின் வந்துட்டு 7 kg. வாஷிங் மிஷின் ஃபுல்லாக எப்போவுமே துணி போடக்கூடாது. இந்த ட்ரம்மில் 3/4 அளவுக்கு தான் துணி போடணும். எப்போவுமே லிக்விட் ஆனாலும் பவுடர் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் கொடுத்துருக்குறாங்க, அதில் தான் அது போடணும். துணியில் வந்துட்டு அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து டேரெக்டாக நம்ம எந்த ஆயிலோ நெக்ஸ்ட் வந்து சோப் பவுடரோ போடக்கூடாது. சோப் பவுடர் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை தண்ணியில் கரைச்சி மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் 3 விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து டேப் ஓப்பனில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து துணி 3/4 அளவு ட்ரம்மில் போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்குண்டான ஆயில் ஸ்டோரேஜில் வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம டோர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்லேயும் நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து டிஸ்பிளே இப்படி தான் காட்டும். டிஸ்பிளே காட்டினோடனே இதில் வந்து சைக்கிள் கொடுத்துருப்பாங்க. நான் நார்மல் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து சைக்கிள் நம்பர் 1. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்மு சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. டைமர் அதுவே செட் பண்ணிக்கும். இதோட டைமர் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மு வந்து லோடு வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுக்குண்டான டைமு அதுவே எடுத்துக்கும். வாட்டர் லெவலும் அதுவே எடுத்துக்கும். பார்த்திங்களா, டிஸ்பிளே வந்து தெரியுதுங்களா, அதுதான் 52. அந்த டைமில் அது வந்து நமக்கு மிஷின் ஓடி அதுவே துவைச்சி கொடுத்துரும், அலசி கொடுத்துரும், புழிஞ்சும் கொடுத்துரும். நம்ம எடுத்து காய போடுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வாட்டர் லெவலும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அதுவே வாட்டர் லெவல் வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கும். நம்ம வந்து துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு துவைச்சிட்ருக்குது. நெக்ஸ்ட் வந்து அலசிட்டு தண்ணி வெளியேற்றுற டேபும் எங்களுக்கு தனியாக கொடுக்கல. அதனால் பாத்ரூமில் வந்துட்டு அந்த அவுட்லெட் வந்து எடுத்து விட்டுருக்கோம். தண்ணி ஃபுல்லாக இப்போ வெளியே போயிட்டு இப்போ வந்துட்டு துவைச்சி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அலசி கொடுக்க போகுது. இப்போ அலசுறதும் அதுவே அது வந்து எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக் தான் இது வந்துட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதை வந்து துவைச்சி வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அலசி கொடுக்குறதுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து டைமும் 52லேருந்து 27 வந்துருக்குது. சாரி, இதில் வந்துட்டு மினிட்ஸ் காட்டும். இதில் இப்போ வந்து 11 காட்டுது மிஷினில் வந்துட்டு. இப்போ வந்து துவைச்சிருச்சு, அலசிருச்சு. இப்போ வந்து புழிஞ்சு கொடுக்க போகுது. இதுவே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெயிலில் போயிட்டு காய வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்தில் எடுத்துடலாம் அந்த துணியை. இப்போ மிஷின் வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இது நல்லாவே ஓரளவுக்கு ஸ்பீடாகவே சுற்றிட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நமக்கு துணியை வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம போகிற லிக்யூட் வந்துட்டு ஸ்மெல்லும் அது வந்து அப்படியே இருக்கும். கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ வந்து கம்ஃபர்ட் போடல, வெறும் லிக்யூட் மட்டும்தான் ஊற்றிருக்கிறேன். நீ வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மிஷின் வந்து இப்போ சுற்றி முடிக்க போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வந்து ஆலில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய். இதோட ப்ராசஸ் கரெக்டாக சொன்னேன்னா இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் இப்படி தான் போட்டுட்ருக்கிறேன். இதுக்கு ஆப்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. சைக்கிள், அதாவது இப்போ நார்மல்னால் நம்ம நார்மல் கிளாத்து, அதுக்கடுத்து சேரீ, பெட்ஷீட்டு, நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸு, அது மாதிரி அதுக்கோட உண்டான சைக்கிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நான் ஒரு லோடு தான் போட்டிருக்கனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற துணியெல்லாம் எடுக்க போகிறேன்.